Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics, important 2 mark and 3 marks, chapter 2, complex numbers. Okay, good. First ஒரு part வீடியோ போட்டிருக்கேன் 10 sums. Next second part chapter 2ல தான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஈஸியாக அந்த சாப்டரில் 2 mark 3 mark அட்டன் பண்ணலாம். 11th sum, find the square root of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு தமிழில் அர்த்தம். 4 + 3i அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் சொல்யூஷன் போடுறேன். கொஸ்டினை வந்து z = 4 + 3iன்னு எடுத்துக்கோ, ஈக்குவல் டு a + ib அப்படின்னு கம்பேர் பண்ணி ஏன்னா என்ன அப்படின்ட்டு அதிலேருந்து எடுத்துக்கோ. 4 bன்றது வந்து கம்பேர் பண்ணோம்னா இமேஜினரி பார்ட் வந்து 3. அப்போ மாடுலஸ் z கண்டுபிடிச்சோம்னா √4² + 3² ஈக்குவல் டு 16 + 9 √25. வெளியில் எடுத்தால் 5. இதுதான் மாடுலஸ் z. ஓகே, ரைட். நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணுறேன். √a + ib ஈக்குவல் டு +or - ஹோல் ப்ராக்கெட் மாடுலஸ் z + a டிவைடட் பை 2 ரூட் போட்டுக்கிறணும். அடுத்து ப்ளஸ்ஸு IB பை மாடுலஸ் b ரூட் ஆஃப் போட்டுட்டு மாடுலஸ் z - a பை 2. இதுதான் ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ண போகிறேன். √4 + 3i கொஸ்டின் ஈக்குவல் டு +or - மாடுலஸ் z வந்து 5 ப்ளஸ் a வந்து 4 பை 2. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப். அடுத்து ப்ளஸ்ஸு IBக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க, 3 பை மாடுலஸ் 3 root of 5 - 4 divided by 2 whole bracket. next plus or minus, okay, 9 by 2 square root of plus I இது அடிச்சலாம் கேன்சல் ஆயிரும், தேவையில்லை இது. ஓகேயா, அடுத்து 1 by 2 whole root. இப்போ நான் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கையில் 9 வெளியே எடுத்துட்டோம்னா 3 வந்துடும், ரூட்டு வராது. ப்ளஸ்ஸு I 1 எடுத்தால் 1 ரூட்டு வெளியில் வராது. ஓகேங்களா, ரைட், ஹோல் ப்ராக்கெட். இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர், ஸ்கொயர் ரூட் 4 + 3i. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. சரியா, மறந்துடாத. நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. 4 + 3i. குட். next 12th sum -8 + 8i find the square root of. ஸோ இசட்னு எடுத்துடுறேன். கொஸ்டினை எடுத்துகிட்டு அதுக்கு நேராக a + ibன்னு கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணையில் ஏன்றது வந்து -6, bன்றது வந்து 8. bன்றது 8. ஓகே, நெக்ஸ்ட்டு மாடுலஸ் z கண்டுபிடிச்சிக்கிறேன். √(-6 whole square + 8² ஈக்குவல் டு 36 + 64 100. வெளியில் எடுத்தால் 10. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறேன். √(a + ib ஈக்குவல் டு +or - ஹோல் ப்ராக்கெட் மாடுலஸ் z + a பை 2 root of plus IB by modulus b square root of modulus z minus a by 2 whole bracket. Next question, -6 + 8i equal to + or - whole bracket modulus z 10 plus a. அப்போ ஏன்றது -6, அப்போ -6 by 2 whole root of plus I 8 by modulus 8 whole square root of 10 plus 6 by 2. -6 வந்து +6 ஆயிரும்ல, +or - 10 - 4 by 2 ப்ளஸ்ஸு 2 அடிச்சிட்டா 1 I 16 by 9 ரூட் போட்டுக்க ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்க. இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா கீழே 2 +or - ஹோல் ப்ராக்கெட்
root 2 plus I root 9 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் root 2 plus I3 அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i which is required answer. சரியான்னு பார்த்துக்கோ, அவசரம் இல்லாமல் சரியான்னு பார்த்துக்கோ. எது மிஸ்டேக் இருக்கான்னு பாரு. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ. இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. இது வந்து 16, நான் 18 போட்டேன்ல, ஆட் பண்ணால் 16/2 அடித்தா ரூட் 8 தான் வரும். ரூட் 8னா 2 ரூட் 4 2 சார் 8 4 வெளியே எடுத்தால் 2 ஒரு ரூட் வெளியே வராது. ஓகே குட், பார்த்துக்க, நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் கணக்கு தான். 13th சம் -5 + 12i -12i. அப்போ இசட் ஈக்குவல்னு எடுத்துகிட்டு -5 -12i அப்படின்னு எடுத்துகிட்டு a + ibன்னு கம்பேர் பண்ணோம்னா a ஈக்குவல் டு -5, b ஈக்குவல் டு -12. ஃபஸ்ட்டு we find modulus z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -12 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 25 + 144, அப்போ 169. வெளியில் எடுத்தோம்னா 13. குட். இப்போ ஃபார்முலா ரூட் ஆஃப் a + ib ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் z + a/2 ப்ளஸ் ib பை மாடுலஸ் b மாடுலஸ் z மைனஸ் a/2. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்க, இதுக்கும் ஸ்கொயர் ரூட் போட்டுக்க, ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்க. ஃபார்முலா இப்போ சம் எழுதுகிறோம். -5 -12i ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹோல் ப்ராக்கெட் 13 -5/2 ப்ளஸ்ஸு மைனஸ் ஐ போட்டுக்கோ -12 மாடுலஸ் 12 -12 போட்டால் +12 ஒன்று தான். ரூட் ஆஃப் இதுக்கு ரூட் ஆஃப் 13 + 5/2. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12/2 ஹோல் ரூட் ப்ளஸ்ஸு ரெண்டு அடிச்சிடலாம், மைனஸ் வரும். இப்போ இந்த இடத்துல நடுவில் -i 18/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அடிச்சிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 சார் 12, சாரி 12 இது 13ஆடா, 8 தம்பி, சாரி இந்த இடம் தப்புல, செப்பரேட் பண்ணுறது தப்பு பண்ணுறோம் பாரு. 8 ரூட் 8/2 அடித்தா 4 வந்துடும், வெளியில் எடுத்தால் 2, இதை அடித்தா என்ன வந்துடும் 9 வரும், வெளியில் எடுத்தால் 3, அப்போ 3i ரூட் ஆஃப் -5 -12i. இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். சரியான புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, ஸோ அதை உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், பார்த்துக்கோ. சரிங்களா, வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 14th சம் மாடுலஸ் z ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு 7 ஷோ தேட்னு கொடுத்துருக்கு. ஷோ தேட் 7 <= மாடுலஸ் z ப்ளஸ் 6 - 8i <= 13 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சிம்பிளான சம்மு, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. சொல்யூஷன் போட்டு செய்கிறேன். கிவன் வந்து மாடுலஸ் z = 3 கொடுத்துருக்கு, எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோ. மாடுலஸ் z 1 மைனஸ் மாடுலஸ் z2 ஹோல் மாடுலஸ் <= z1 + z2 <= மாடுலஸ் z1
ப்ளஸ் மாடுலஸ் Z2. நெகட்டிவ் சைடு மட்டும் ஹோல் மாடுலஸ் போட்டுக்க லெஃப்ட் சைடில். சரியா, மறந்துடாத. இப்போ நடுவில் கணக்கு எழுதுகிறேன். Z ப்ளஸ் மாடுலஸ் இதுக்கு தனியாக 6 மைனஸ் 8i, இது ஒரு மாடுலஸ் Z1 Z2ன்றது. அப்போ மாடுலஸ் Z ப்ளஸ்ஸு மாடுலஸ் 6 மைனஸ் 8i, இதுக்கு அதே மாதிரி மாடுலஸ் Z மைனஸ் ஆஃப் மாடுலஸ் 6 மைனஸ் 8i ஹோல் மாடுலஸ். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாடுலஸ் Z-க்கு 3ன்னு கொடுத்துருக்கு, மைனஸ் இதுக்கு என்ன ஆகுன்னு பாரு, 6 மைனஸ் 8iக்கு மாடுலஸ் போட்டோம்னா ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரூட் 100 வெளியில் எடுத்தால் 10. சரியா சொல்கிறது? அப்போ இதுக்கு 10 அப்படின்னு அர்த்தம். ஹோல் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இதை நீ அப்படியே வச்சுக்கலாம், அதை ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு 3 ப்ளஸ் 10, அப்போ இதில் மைனஸ் 7 வந்துடும். ஹோல் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு Z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் 13. அப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 7 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். Z ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 13 அண்ட் ப்ரூவ். இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 15th சம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ரைட். மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. கிவன் டைரக்ட் ஆன்சருக்கு போகிறேன். மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. அடுத்து வந்து 8 லெஸ் ஆர் ஈக்குவல் டு Z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i, 8 லெஸ் ஆர் ஈக்குவல் டு Z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i லெஸ் ஆன் 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நடுவில் ஃபார்முலா போட்டு எடுப்போம். Z1 ப்ளஸ் Z2 ரெண்டு ஆட் பண்ணது, இங்கிட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது பாசிட்டிவ் சைடு. ஸோ சாதாரணமாக எழுதுனா போதும். தனித்தனியாக இதை தனித்தனியாக எழுதிட்டு நெகட்டிவ் சைடில் ஹோல் மாடுலஸ் போட்டுக்க. அப்போ இதில் நடுவில் எழுதுனோம்னா ரெண்டை இதை பிரிக்கணும்ல. Z ப்ளஸ் Z1 போல் Z இருக்குது, 6 ப்ளஸ் 8i இருக்குது. அப்போ மாடுலஸ் 6 ப்ளஸ் 8iக்கு கண்டுபிடிச்சிக்கோ. ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64 ரூட் 100 வெளியில் எடுத்தால் 10. இதுதான் அந்த மாடுலஸ்க்கு அர்த்தம். லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z ப்ளஸ்ஸு மாடுலஸ் 6 ப்ளஸ் 8i, இங்கிட்ட அதே மாதிரி மாடுலஸ் Z மைனஸ் மாடுலஸ் 6 ப்ளஸ் 8iன்னு எழுதிட்டு ஹோல் மாடுலஸ். அப்போ மாடுலஸ் 2 மைனஸ் 10 மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த சம்மு அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 10. ஓகே, அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12. இந்த மாடுலஸ் அப்படியே இருக்கும். சம்மு 6 ப்ளஸ் 8i, இதில் மாடுலஸ் வந்து மைனஸ் 8ன்னு வரும். மைனஸ் வெளியில் எடுத்தால் ப்ளஸ் 8 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i லெஸ் ஆர் ஈக்குவல் டு 12 ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. குட். 16th சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 16th சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 16 சம் நம்பர் எடுத்திருக்கேன். மாடுலஸ் Z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கு. கிவன் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ தட் 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, ரைட்டு. அப்போ கிவன் கொடுத்துட்டேன், இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா எழுதுகிறோம். Z1 ப்ளஸ் Z2 நடுவில் எழுதிக்கிறேன். லெஸ் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக எழுதுகிறோம். சரிங்களா? இங்கே நெகட்டிவ்லையும் தனித்தனியாக எழுதுகிறோம். நெகட்டிவில் எழுதையில் என்ன போடணும்? ஹோல் மாடுலஸ் போட்டுறணும். மாடுலஸ் Z1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எழுதையில் Z மாடுலஸ் Z மைனஸ் இதுக்கு Z ஸ்கொயர் ஆட தம்பி, Z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் 3 இல்லை மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹோல் மாடுலஸ் போட்டுக்க
லெஸ் ஆர் ஈக்குவல் டு கணக்கு அப்படி எழுதிக்க இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மாடுலஸ் 3 புரியுதான்னு பார்த்துக்கோ. இசட் ஸ்கொயரை மாடுலஸ் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம், மைனஸ் போட்டு வெறும் 3ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட்டு. லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு அதே தான் இசட் போட்டு மாடுலஸ் மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸும் போட்டு மாடுலஸ் 3யோ ப்ளஸ் 3யாக போட்டுக்கலாம். சரி, இசட் ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 3 மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 அதே மாதிரி 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் 3 மாடுலஸ் 3 ரைட்டு. அப்போ இது மைனஸ் 2 மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 மாடுலஸ் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 2 ஆயிரும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 less or equal to 4 hence prove. Thank you. நிதானமாக நிறுத்தி படிச்சுக்கோ. 17th sum omega cube is cube root of unity. Let omega cube is equal to 1 அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நமக்கு தேவையானது எடுத்துக்கிறலாம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் ஒமேகா, ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 1. இதில் நான் கொடுத்த சம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர், சரியா சொல்கிறது, டிவைடட் பை அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. கீழே என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டுனா பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. சரியா? டினாமினேட்டரில் வந்து பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி ப்ளஸ்ஸு நடுவில் இந்த சைடில் வந்து ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கோ, ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதில் மேலே கீழேயும் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணுவோம், அதனால் அது மதிப்பு மாறாது. மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறதுனால இதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? ரைட்டு. இதில் ஒமேகா ஸ்கொயரை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம், அதனால் மதிப்பு சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டோம்னா நோ சேஞ்சு. ஓகே, ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணணும். ரைட். இப்போ மேலே உள்ளது அப்படி இருக்கட்டும், கீழே உள்ள டினாமினேட்டரில் உள்ளதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. பி ஒமேகா ஏ ஒமேகா க்யூப்னு வந்துடும்ல. அப்போ ஏ ஒமேகா க்யூப்னா 1, ஒமேகா க்யூப் வந்து 1 இன்ட்டு ஏ அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் பி ஒமேகான்னு வரும். அடுத்து சி ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும். சி ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும் கீழே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா. அதே மாதிரி இதை கீழே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா உள்ள ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர், சி ஒமேகா ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே உள்ள மாதிரி கீழே கிடச்சிரும். ஏ ப்ளஸ் ஏ ஒமேகா க்யூப்னு ஆயிரும்ல, ஏ ப்ளஸ் பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது ஒமேகா இருக்குது, அங்கிட்டு ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா அப்படின்ட்டினா இந்த ஆன்சர் என்ன ஆன்சரு? -1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். புரியுதான்னு பார்த்துக்க. அண்ட் ப்ரூவ். சிம்பிள் சம்மை நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 18th சம். ஷோ தேட்னு கொடுத்துட்டு √3/2 ப்ளஸ் i/2 ஹோல் பவர் 5. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி கொடுத்து மைனஸில் கொடுத்துருக்கு, நடுவில் ப்ளஸ்ஸு ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கு. √3/2
minus I by 2 whole power 5 equal to minus root 3ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து சொல்யூஷன் போட்டு எடுக்கிறேன். முதல்ல ரூட் 3 by 2 ப்ளஸ் I by 2 இதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா போலார் ஃபார்முலா எடுக்கையில் காஸ் வந்து 30 டிகிரி பை பை 6ன்னு வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி 1 by 2னா I sin பை பை 6ன்னு அர்த்தம். அதாவது காஸ் 60 டிகிரிக்கு ரூட் 3 பை காஸ் 30க்கு ரூட் 3 by 2. இந்த 30 தான் வந்து எப்படி எழுதுகிறோம், பை பை 6ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி சைன் 30க்கு வந்து 1 by 2 ஐயை விட்டுட்டோம்னா இதைத்தான் வந்து பை பை 6ன்னு எழுதுகிறோம். போலார் ஃபார்மில் மாற்றுறேன். ரைட், ஹோல் பவர் 5 வேணால் போட்டுக்க, இதுலேயும் ஹோல் பவர் 5 போட்டுக்கலாம். ரைட்டு, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரூட் 3 by 2 ப்ளஸ்ஸா மைனஸ் I by 2 ஹோல் பவர் 5 இருக்குது. அதே தான் காஸ் பை பை 6 ப்ளஸ்ஸு I sin மைனஸ் பை பை 6 வேணால் போட்டுக்கலாம். சரியா, மைனஸ் நடுவில் வந்துடும். ஹோல் பவர் 5 அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வேணால் உள்ள டிமாயர்ஸ் ரூல் படி உள்ளே இறக்கி விட்டுக்கலாம். காஸ் 5 பை பை 6 ப்ளஸ் I sin 5 பை பை 6 அப்படின்னு இறக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதை இறக்கி விட்டோம்னா காஸ் 5 பை பை 6 மைனஸ் I sin 5 பை பை 6. இந்த மைனஸ் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ரைட்டு, இப்போ 1 2 ஆட் பண்ணுவோம். அதாவது ரூட் 3 by 2 ப்ளஸ் I by 2 ஹோல் பவர் 5 ப்ளஸ்ஸு ரூட் 3 by 2 மைனஸ் I by 2 ஹோல் பவர் 5 சொல்லி ஆட் பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஆட் பண்ணோம்னா. அப்படி தானே? சரி, எழுதி அடிச்சிருமா. காஸ் 5 by 6 ப்ளஸ் I sin 5 pi by 6 plus cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6 ரெண்டே அடிச்சிரு. 2 cos 5 pi by 6 அப்படின்னு வருது. இதை பிரிக்கிற மாதிரி பாரு. 2 cos எப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு பாரு. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பை மைனஸ் 5 by 6ன்னு பிரிக்கலாமா அப்படின்ட்டு பாரு. அதுக்கப்புறம் 2 இது வந்து எந்த ஆல் சில்வர் டீகப்ஸில் எங்கே வரும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு இருக்காது. அதனால் மைனஸ் ஈவன் டிகிரி 180ன்றது அப்போ காஸ் 5 by 6ன்னு வந்துடும். மைனஸ் வேணால் முன்னாடி போட்டுக்கோ. 2 cos 5 by 6 அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 3 by 2. சரியா, அடிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. வெரி வெரி சிம்பிள் சம் ஃபார் 2 மார்க் ஆர் 3 மார்க். ஓகே, செகண்ட் யூனிட்டில் நீ எழுதலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. ரைட், நெக்ஸ்ட்டு பொறுமையாக படிச்சுக்கோ. 19th sum 19 1 ப்ளஸ் கிவன் கொடுத்துருக்கு, வேல்யூ கேட்டிருக்கு, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கு. 1 ப்ளஸ் சைன் பை பை 6 ப்ளஸ் I cos பை பை 6 whole divided by 1 plus sin pi by 10 ஆடா தம்பி. அது 6 10 ஆடா தம்பி, 10 தம்பி. மேலே 6 கீழே 10. 1 plus sin pi by 10 ப்ளஸ்ஸா ப்ளஸ் மைனஸ்
I cos pi by 10 ஹோல் பவர் 10 இருக்கு. இதோட வேல்யூ கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ பொறுமையாக இசட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறணும். ஒரு இதை லெட்டு இசட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கோ. sin pi by 6 மைனஸ் ப்ளஸ் I cos pi by பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோ. இதில் 10 தான்டா தம்பி எல்லாத்துலேயுமே. 10 தான் எல்லாத்துலேயுமே. என்னது? சாரி, 10 தான். 10 10 10 இதுவும் 10. ரைட். இப்போ இதில் கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் இசட்டு பை 1 ப்ளஸ் இது 1 பை இசட் அப்படின்னா மைனஸில் வரும். சைன் பை பை 10 மைனஸ் காஸ் பை 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 10. அப்போ 1 பை இசட் ஹோல் பவர் 10 குறுக்க பெருக்கணும்னா 1 ப்ளஸ் இசட் பை, சரியா சொல்கிறது? 1 ப்ளஸ் இது ப்ளஸ் தான். 1 இசட் ப்ளஸ் 1 பை இசட் இதை குறுக்க பெருக்கணும்னா ஹோல் பவர் 10. இது ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ இசட் பவர் 10 அப்படின்னு வரும். இசட் மீனிங் என்ன கொடுத்துருக்கு? sin pi by 10 plus I cos pi by 10 whole power 10. இதிலிருந்து I power 10 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா கணக்கு திரும்பிக்கிறோம் போலார் ஃபார்மாக. அதாவது cos pi by 10ன்னு வந்துடும், I வந்துடும், sin வந்துடும், pi by 10ன்னு வந்துடும். நடுவில் என்ன வரும் அப்படின்றதான் இங்கே கணக்கு. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ ஹோல் பவர் 10, அந்த 10 அப்படியே இருக்கும். I power 2 என்ன ஆகும்? I power 4 இன்ட்டு I power 4 8, இன்னொரு 2 இருக்குது, I power 2. இதை உள்ள இறக்கி விட்டோம்னா cos 10 pi by 10 மைனஸ் I sin 10 pi by 10. இரண்டையும் அடிச்சிரு. 1 இன்ட்டு 1 இன்ட்டு I ஸ்கொயர் மைனஸ் 1 cos 5ன்னு வரும், மைனஸ் I sin 5ன்னு வரும். 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 தான் இது. cos பை மைனஸ் 1 sin எனி பை 0. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1. புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. காசு எனி பை காஸ் பை மைனஸ் 1 sin எனி பை 0 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? அதனால் கவனமாக செஞ்சுக்கிறோன்னு மறந்துடக்கூடாது. கணக்கில் வேறு ஏதாவது ஆன்சர் விட்டுருக்கணான்னு பார்த்துக்கோ. I பவர் 10 I பவர் 10 வெளியில் எடுக்கிறோம். உள்ள போகையில் ஐன்னு தான் போகும். உள்ள போகையில் என்ன போகும்? ஐன்னு தான் போகும். I ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். சரி, அப்போ மாற்றி எழுதையில் cos 5 by 10 மைனஸ் I sin 5 by 10 cos 5 மைனஸ் 1 ஆன்சர் வந்து ப்ளஸ் 1. இருபதாவது சம்மு. ஓகே, குட். இருபதாவது சம்மு. குட். 20. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோ. வேல்யூ கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு.
சரியா சொல்கிறது? ரைட்டு. இப்போ கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க. 1லேருந்து 8 கேக்கு பதிலாக வேல்யூ கொடுத்தோம்னா 1 + ஒமேகா ப்ளஸ் அப்படி தானே வரும். ஒமேகா ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே வர்றோம். சரிங்களா சொல்கிறது? அப்போ யோசிக்கணும். அவன் கேட்டிருக்கிறது இந்த இதுக்கு கேட்டிருக்கான். பட் we know that அப்படின்னு எழுதையில் நம்மளுக்கு 9லேருந்து எழுதுகிற மாதிரி எழுதணும். என்ன எழுதணும்? 9லேருந்து எழுதுகிற மாதிரி எழுதணும். 0லேருந்து 8 போட்டோம்னா என்ன கிடச்சிரும்? 9 ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். சரியா சொல்கிறது? 9th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது நமக்கு தேவையானது என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். இது கேட்டிருக்கு. பட் we know that அப்படின்னு எழுதுகிறேன். we know thatன்னு எழுதையில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா k = 0 to 8 அப்படின்னா cos 2k pi by 9 சரியா ப்ளஸ் I sin 2k pi by 9 அப்படின்னு அர்த்தம். இது 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. இது ஏதாவது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபு அப் டு ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். சாரி, ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இந்த +1 மட்டும் அங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ என்ன வரும்? ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் + ஒமேகா க்யூபு அப் டு ஒமேகா பவர் என்ன வந்துடும்? 8 வரைக்கும் வரும். +1 அங்கிட்டு போனால் -1. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா சம்மேஷன் k = 1 to 8 இதுக்குள்ளே தான் இங்கே இருக்குது. cos 2k pi by 9 ப்ளஸ் I sin 2k pi by 9 8th ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு இருக்குது. என்ன வந்துருச்சு? -1 அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. we know that அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது 0லேருந்து 8னா 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. 9th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். அது சம் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்லி எழுதினோம்னா என்ன வந்துடும்? 1ன்னு அர்த்தம். சம் ஆஃப் ரூட்னா என்ன? சாரி, சம் ஆஃப் ரூட்னா என்னது? 0ன்னு அர்த்தம். சரியா? சம் ஆஃப் ரூட்னா 0ன்னு அர்த்தம். அந்த 0 வச்சு தான் இந்த ஆன்சர் எடுத்திருக்கேன். அதிலிருந்து 1 அங்கிட்டு கொண்டு போயிட்டு எடுத்திருக்கேன். சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதனுடைய அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஒன்று இருக்குது. 21 எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேனா? அது ஏற்கனவே செஞ்சுட்டேனா? z ப்ளஸ்ஸு 2 ரியல் பார்ட் ஆஃப் z. ரைட்டு. இன்னொன்று z = x + iy அப்படின்னா z பார் = என்ன? x - iy. சரி, இப்போ z = z பார்னு எடுத்தோம் அப்படின்னா பார்த்துக்கோ, x + iy = x - iy இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ் போட்டுக்க. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ் x + iy - x + iy = 0. இது ரெண்டையும் அடிச்சிரு. 2iy = 0. 2 மல்டிப்ளை y = 0/2iன்னு வரும். அப்போ y = என்ன வந்துருச்சு? 0 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இசட்டில் வந்து y 0 அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? x தான் இருக்கும். அப்போ எக்ஸுன்றது என்ன? ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு அர்த்தம். ரியல் பார்ட் ஆஃப் z. therefore which is purely real அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம். இது ஒரு கான்செப்ட். செகண்ட் ஒன்று z = -z பார்னு எடுத்துட்டோம்னா இது செகண்டாக வச்சுக்கோ. x + iy - -x - iy உள்ள பெருக்குனா -x + iy. இங்கே வந்து என்ன வந்துடும்? x + iy இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ். மறந்துடாத. ஒன் சைடாக கொண்டு வந்தால் x + iy + x - iy = சரிங்களா 0
ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல், 2x ஈக்குவல் 0, x ஈக்குவல் 0/2, அப்போ x ஈக்குவல் டு 0, அப்போ ரியல் பார்ட்டு 0 ஆனனால விச் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா எக்ஸ் 0 ஆயிடுச்சுல்ல, எக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பார்ட்டு ஒய்ன்றது என்னது, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டியில் கேட்பாங்க, பார்த்துக்கோ, மறந்துடாத. ரைட், குட். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோ, சரியா? மறந்துடாத. 22 இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு போலார் ஃபார்மு. Z1ன்னு எடுத்துட்டோம், சாரி மாடுலஸ் இசட்னு எடுத்தோம்னா அதுக்கு பேர் ஆர். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தீட்டா. இதே மாதிரி Z1 எடுத்தோம்னா R1 காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1. அப்போ இதுக்கு எழுதையில் மாடுலஸ் Z1 எடுத்தோம்னா R1, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 எடுத்தோம்னா தீட்டா 1. சிமிலர்லி அதே மாதிரி Z2 ஈக்குவல் டு R2 காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2. ஓகேங்களா? அப்போ இதுக்கு மாடலஸ் Z1 எடுத்தோம்னா R2, ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 எடுத்தோம்னா தீட்டா 2. சரி, ரைட். இப்போ நான் வந்து கணக்குக்கு வரேன். Z1ஐயும் Z2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். R1 R2 இன்ட்டு Z1ஐயும் Z2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம்னா இப்படி எழுதணும். R1 R2 முன்னாடி போட்டேன், இந்த ரெண்டே எழுதுகிறேன். காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1, காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2. இப்போ R1 R2 இருக்கட்டும், இது ரெண்டும் போலார் ஃபார்ம் மல்டிப்ளை பண்ணால் ஆர்குமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆர்குமெண்ட் ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். ரைட்டு. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா, எதுக்கு மாடுலஸ் Z1 Z2க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா R1 R2ன்னு சொல்லுவாங்க. இங்கே இதே கான்செப்டை தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். மாடுலஸ் இசட்னா இந்த முன்னாடி உள்ளது எழுதுனோம்ல, அது மாதிரி இந்த எழுதுனியல்ல, இதே மாதிரி இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதில் R2 எழுதுனோம்ல, அது மாதிரி. அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2ன்னு எழுதுனோம்னா இங்கிட்ட உள்ளது தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2. சரி, இப்போ R1ன்றது மாடுலஸ் Z1, R2ன்றது மாடுலஸ் Z2 இந்த இருக்குது. சரிதானே சொல்கிறது? இது மாடுலஸ் Z2. இதே மாதிரி இதுக்கு எழுதியில் இந்த இருக்குது. இது தீட்டா 1க்கு வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ்ஸு ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சரியா சொல்கிறது? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு சொல்லலாம். புரியுதா சொல்கிறது? தனித்தனியாக பிரிக்கிறது. அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு 23, இதோட டிவைடு ஒன்று இருக்குது, அதையும் செஞ்சுக்கோ. Z1/Z2 அப்படின்னு இருக்கும். அப்போ R1/R2 அப்படின்னு டிவைட் பண்ணிவிட்டு அது ரெண்டே டிவைட் பண்ணணும். காஸ் தீட்டா 1 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 டிவைடட் பை காஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 2ன்னு எழுதிட்டு இதனுடைய காஞ்சுகேட்டால் மேலுங்களும் பெருக்கிக்கோ. காஸ் தீட்டா 2 ப்ளஸ் மைனஸ் அந்த இடத்துல ஐ சைன் தீட்டா 2 பை காஸ் தீட்டா 2 மைனஸ் ஐ சைன் தீட்டா 2. கீழே R1/R2, மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணால் ஆர்குமெண்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. கீழே A ப்ளஸ் B A மைனஸ் B, அப்போ A ஸ்கொயர், சரிங்களா, ப்ளஸ் B ஸ்கொயர்னு வந்துடும். A ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஐ வராது, A ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் தானே ப்ளஸ் ஆயிடுச்சு, B ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. அப்போ R1/R2ன்னு எழுதையில் மேலே உள்ளது மட்டும் வரணும். காஸ் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. இப்போ இங்கே என்ன இருக்குது, Z1/Z2 இருக்குது. இது ரெண்டாவது ரோமன் லெட்டர் டிவைட் பண்ணுறது. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா R1/R2 தானே வருது.
அப்போ அதுக்கு மாடுலஸ் Z1 பை மாடுலஸ் Z2 தனித்தனி மாடுலஸ் போடலாம் அப்படின்ட்டு கான்செப்ட். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 போட்டோம்னா θ1 மைனஸ் θ2. θ1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கிறோன்னு மறந்துடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.